எனக்கு வயசு 52 ஆகுது. நான் இங்கே தான் பிறந்து வளர்ந்தேன். எங்கள் அம்மா வீடு கன்னிக்கோவில் ஸ்ட்ரீட்டு. ஒரு 4 ஸ்ட்ரீட் தள்ளி தான் இருக்குது. ஆனால் பல நாளாக நான் இந்த பக்கம் வந்து போயிருக்கேன். பட் தெரியல. ஆனால் இப்போது ஒரு 7 வருஷமாக நான் வரேன். அந்த ஒரு ஃபஸ்ட்டு இயர் எனக்கு ப்ராப்ளம்னு சொல்லிட்டு ஒருத்தர்கிட்ட கேட்டேன். நான் கேட்கவே இல்லை. அவங்களாம் வந்து நீ அங்கே போமா சொன்னாங்க. போனேன். என் பையன் வந்து யூகேல இருக்கான். ஒரு கிரிட்டிக்கல் ஸ்டேஜெலாம் அந்த இருந்துருந்தான். நான் ஃபஸ்ட் வீக் வந்தேன். தேர்ஸ்டேவாக வரல, சாட்டர்டேவாக வந்தேன். ஏன்னா எனக்கு அன்றைக்கி தான் ஃப்ரைடே ஒரு விஷயம் தெரிஞ்சது, நான் ரொம்ப ஆபத்தில் இருக்கேன்ட்டு. உடனே மார்னிங் எழுந்துச்சி ரெடி ஆகிட்டு நான் வந்துட்டேன். அன்றைக்கி வந்து ஈவினிங் போகிறேன். அவன் என்கிட்ட ஃபோன் பண்ணுறான். தெரியல மம்மி, ப்ராப்ளம் சால்வ் ஆகிடுச்சு, ஐ ஆம் ஃப்ரீ அப்படின்னு சொன்னான். அப்போத்துலேருந்து இன்னி வரைக்கும் நான் வந்துட்டு தான் இருக்கிறேன். எனக்கு 2 பையன். பெரிய பையன் அங்கே வந்து ரொம்ப டேஞ்சர் ஆகிட்டான். அவன் 2 பேருமே யூகேல தான் படிக்கிறாங்க. பெரிய பையன் ரொம்ப ஒரு இக்கட்டான ஒரு இதில் மாற்றிக்கிட்டான். அதுக்கு நான் கிளியர் பண்ணுறதுக்கு வந்தேன். வித்தின் 2 வீக்ஸ்லேயே அவனும் எனக்கு ஃபோன் பண்ணி, இல்லை மம்மி கிளியர் பண்ணிட்டாங்க, ஒன்றுமே ப்ராப்ளம் இல்லை, ஐ ஆம் கம்மிங் இந்தியா அப்படின்னு சொன்னான். இன்றைக்கி அவன் இந்தியாவுக்கு வந்துட்டு அவன் பிஸ்னஸ் பண்ணுறான். சின்ன பையன் இன்னும் அங்கேயே இருக்கிறான், ஃப்ரீ ஆகிட்டான். அவன் அமேசானில் வேலை கிடச்சிருக்கு. எனக்கு வீட்டில் நிறைய ப்ராப்ளமாக இருந்தது. ப்ராப்ளம்னாவே இங்கே தான் வரேன். நான் இங்கே 23 வருஷமாக இங்கே தான் வளர்ந்து எல்லாம் இருந்துச்சு. பட் எனக்கு தெரியல. பட் 7 வருஷமாக தெரிஞ்சு நம்ம மிஸ் பண்ணிட்டோமேன்ற ஒரு ஃபீலிங்காக தான் இருந்தது. நினச்சா உடனே நடக்குது எங்கள் தாத்தா கோயிலில்.